வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 87 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தேனி தொகுதியில் அதிமுகவின் தோல்வி குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தமிழ்ச்செல்வன், டிடிவி தினகரன் என பிரபலமானவர்கள் போட்டியிட்டதே காரணம் என்று அதிமுக நிர்வாகிகள் கூறியதாக தகவல். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி 12,700 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரெங்கசாமி. நேபாளத்தின் காத்மண்டுவில் புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய விமானம். பயணித்த 18 பேரும் உயிரிழப்பு. பட்ஜெட்டில் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம். Question number 22. Okay. Neeraj Maurya. மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்த இந்தியா கூட்டணி கட்சிகள். பட்ஜெட்டில் குறிப்பிடாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என மாநிலங்களவையில் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாக குற்றச்சாட்டு. பத்து வார்த்தைகளில் பேசக்கூடியதா விலைவாசி உயர்வு என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஊரக பகுதிகளில் விலைவாசி உயர்வு தாண்டவமாடுவதாகவும் மாநிலங்களவையில் பேச்சு. நிபா வைரஸ் தொற்று காரணமாக கேரளாவிற்கு மாணவர்களை சுற்றுலா அழைத்துச் செல்வதை தவிர்க்கவும் கோவை மாவட்ட கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை கோரும் வழக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பட்ஜெட்டில் வரி குறைப்பை அடுத்து 2வது நாளாக தங்கம் விலை சரிவு. சவரனுக்கு 480 குறைந்ததை அடுத்து 52,000ற்கு கீழ் வந்தது. புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள். 2,80,000 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு தகவல். மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக மீது பழி போடுவதற்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி கண்டனம். உதய் மின் திட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு சவால். தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டுமென்றால் 25 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல சொல்றேன் நான். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பட்ஜெட்டில் காப்பி அடித்ததாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம். நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்வதில் என்ன தவறு என வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழிசை கேள்வி. நீங்களால தேர்தல் அறிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அதை செயலாற்றுவதற்கு மோடிஜி போன்ற ஒரு டாஸ்க் மாஸ்டர் வேணும். அதே மாதிரி பல இடங்களில் இருந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்வதில் தவறில்லையே. அப்ப நீங்க கொடுக்கறத நீங்க அப்ப அறிக்கைக்கு மட்டும்தான் இருக்கணுமா? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? அங்கீகாரம் பெறுவதற்காக முறைகேடு செய்த 50 பொறியியல் கல்லூரிகள். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் குற்றச்சாட்டு. எட்டயபுரம் அருகே தூத்துக்குடி மதுரை சாலையில் விவசாயிகள் மறியல். காப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராடியவர்கள் கைது.
உதகை அருகே அப்பர் பவானி செல்லும் சாலையில் புலியை வீடியோ எடுத்த வாகன ஓட்டி அசராமல் முறைத்து பார்த்துவிட்டு சாலையில் ஹாயாக நடந்து சென்ற புலி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரோப்கார் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் ரோப்காரில் பயணம் செய்து மலை உச்சியில் பக்தர்கள் சாமி தரிசனம். தஞ்சை அருகே குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி சாலை மறியல். திடீரென பெண் கவுன்சிலர் சாலையில் உருண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. அமெரிக்காவில் மீன்பிடி படகை கவிழ்த்த திமிங்கலம், மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் தற்போது இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். கர்நாடகா தற்போது தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய உரிய நீரை திறந்து விடுவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் தற்போது டெல்லியில் ஆணையத்தின் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலி மதுபாட்டில்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த அறிக்கைக்கு தற்போது அமைச்சர் முத்துசாமி பதிலளித்திருக்கிறார். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறுவதை பற்றி 10 ஆண்டுகளாக கவலைப்படாதவர் எடப்பாடி பழனிசாமி என குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசியல் நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நேற்று மத்திய அரசு 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. இதில் ஒரு சில மாநிலங்களை நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக இந்திய கூட்டணி எம்பிக்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடத்தினாங்க. அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய பட்ஜெட்டில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது அப்படின்னு மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசை பொதுவாக நடத்துங்கள், இன்னும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம், அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளதாக
தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தினம் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலத்திற்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் பெரும்பாலான மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. குறிப்பாக தமிழகத்திற்கு போதிய நிதி கேட்டிருந்தும், குறிப்பாக வெள்ள தடுப்பு குறித்தான பாதிப்புகள் குறித்த நிவாரணம் வேண்டும் என கேட்டிருந்தும் அதற்கு ஏற்ற நிதி ஒதுக்கீடு செய்யாது என்பது திட்டமிட்டே தமிழகத்தை புறக்கணிப்பது அப்படின்னு நேற்றைய தினமே முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தை நடத்திய நிலையில அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாலுவேல். நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.